ஆமிர் என்று சொல்லக்கூடிய சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரரிடத்தில், ஆமிர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரர் தன் தாயிடத்திலே வந்து கேட்கிறார், ஒரு சிலரை நான் பள்ளி வாயிலே பார்த்தேன், அவர்கள் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது, மார்க்க உரைகள் சொல்லப்படுகின்ற பொழுது சத்தமிட்டு அழுகிறார்கள், சிலர் மயங்கி விழுந்து விடுகிறார்கள், சிலருடைய முகங்கள் சிவந்து விடுகின்றன, அப்படி என்று சொல்லி அந்த தக்வாவை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அந்த அதாவது தந்தை அல்லது தாய் சொல்கிறார்கள் அந்த ஆமிருக்கு, அதாவது லா தஜ்லிஸ் மாஹும், அவர்களோடு உட்கார வேண்டாம், ஃபஇன்னஹும் ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தான்கள். நாம் இதைவிட இரையச்சம் உள்ளவர்களோடு வாழ்ந்திருக்கிறோம். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். அவர்கள் யாரும் இந்த மாதிரி சத்தமிட்டதும் கிடையாது, இந்த மாதிரி முகம் சிவந்து மயங்கி விழுந்ததும் என்னது கிடையாது. இது தக்வாவுக்குரிய அடையாளம் கிடையாது என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை நாம் என்ன காண்கிறோம்? பேணுதலை காண்கிறோம். எது இறைவனுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே உள்ள அமலாக இருக்க வேண்டுமோ அது அங்கேயே